சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது என்னன்னா, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான். இந்த உலகத்திலே யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. இந்த தாவீது பக்தன் தன்னுடைய வாழ்விலே நடந்த அனைத்து காரியத்திலும் பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தபடியினாலே என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார், என் பாவத்தை கர்த்தர் மூடி போட்டார். பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ தொலைவோ அவ்வளோ தொலைவும் என் பாவத்தை என்ன பண்ணியிருக்காரு, மன்னித்திருக்கார். கடலின் ஆழத்திலே என் பாவத்தை மூடி போட்டிருக்கிறான்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது பாவங்கள் மன்னிப்பு என்பது புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து எதற்காக வந்தார்னா பாவிகளை மன்னிக்க, பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். ஆமாம், எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க தான். அப்போது யாருன்னா பாவம் செய்யாத இந்த பூமியில் இல்லை பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து பாவத்தினாலே மகிமை இழந்து போயிருந்தோம். எல்லாரும் பாவிகள் தான். ஆகினாலே தாவீது சொல்கிறாரு, பாவங்கள் மன்னிக்கப்படுவது பாக்கியம், பாவங்கள் மூடப்படுவது பாக்கியம். அப்போது இயேசுவிடத்தில் வந்த அனைத்து மக்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவிட்ட வரும்போது பாவத்தோடு இருந்தோம், இயேசுவிட்ட வந்தபோது பாவங்கள் மன்னிக்கப்பட்டும் பாவங்கள் மூடப்பட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்? பாக்கியவான்கள். ஆமே. இன்னைக்கு பாவத்தோடு என்ன பண்ணாங்க? வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாவத்தோடும் பாரத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமே. ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றியிருக்கிறார். இந்த சங்கீதம் அப்படிப்பட்ட சங்கீதம் தான் பாருங்கள். தன் வாழ்விலே பாவம் வந்தபோது அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபித்தான். அல்லேலூயா. தாவீது பழைய ஏற்பாட்டுக்காக ஜெபித்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிற, இயேசு எனக்காக தான் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார் என்று விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்விலே அந்த இரத்தம் சகல பாவத்தையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமே. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். எப்படின்னா அவருடைய ரத்தம். எனக்குள்ள பாவம் இல்லைன்னு யாருமே இந்த பூமியில் சொல்லவே முடியாது. யாருமே சொல்ல முடியாது பாருங்கள். எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு காரியங்கள் இருக்க தான் செய்யுது பாருங்கள். 100% பர்ஃபெக்டாக யாருமே இருந்தது கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு வீக்னஸ். ஏன்னா அவன் மனுஷன். பரிபூர்ணப்படுத்துகிறவர் ஆண்டவர். எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளானோ அப்போ தான் அவன் பரிபூர்ணம் அடைகிறான். அதனால் சொல்கிறேன், நம்முடைய நீதியின்படி அல்ல, அவருடைய நீதியின்படி. ஆமே. நம்மை பார்த்து ஆண்டவர் பூர்ணப்படுத்தலை, நாம் செய்த கிரியினாலே நம்மை பூர்ணப்படுத்தலை. பூர்ணம் என்பது முழுமையாய் குறிக்கிறது. இயேசுவை பார்த்து, இயேசுடைய கிரியை பார்த்து, இயேசுடைய விலைக்கரையத்தை பார்த்து, இயேசுடைய ரத்தத்தை பார்த்து, இயேசுடைய நீதியை பார்த்து, இயேசுடைய கீழ்ப்படிதலை பார்த்து, இயேசுடைய தாழ்மையை பார்த்து நமக்கு பிதாவாகிய தேவன் இறக்க செய்கிறார். அல்லேலூயா. ஆமே. அவர் நம்மை பார்த்தல்ல, நம்முடைய கீழ்ப்படிதல் அல்ல, இயேசுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். நம்மை பார்க்கும் போதெல்லாம் பிதா யாரை பார்க்குறாருன்னா, இவன் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கானா, பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறானா பார்க்குறார். அல்லேலூயா. நாம் பாக்கியவான்கள். பரலோகம் போவதற்கு அந்த பெரிய பாக்கியத்தை இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்படணும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணும். பாவங்கள் மன்னிக்கப்படாமல் பாவத்தோடு கூட பரலோகத்தில் போக முடியாது. ஆமே. இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது பாருங்கள். பாவங்களை மன்னிக்கிற இந்த இயேசுவை உன் ரட்சகராக ஆண்டவராக நீ ஏற்றுக்கொள்ளலனா இந்த பாவத்தோடு நீ இந்த பரலோக தேவனோடு போட முடியாது. யாரும் சரி, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, இந்த ரட்சிப்பை பெறணும். இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். ஆமே. எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் இந்த ரட்சிப்பை பரலோக தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாய், அவர் பட்ட பாடுகள் மூலமாய், அவர் அடைந்த நிந்தை அவமானத்தின் மூலமாய், நமக்காக ஏற்றுக்கொண்ட சாபத்தின் மூலமாக அவர் இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இலவசமாய் கொடுத்ததினால் தான் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான், இந்த ரட்சிப்பை அற்பமாய் எண்ணுகிறான். கிறிஸ்துவர்கள் இந்த ரட்சிப்பை உணராத இருக்கிறாங்க. உணரணுங்க. இந்த ரட்சிப்பை நம்ம உணரணும். எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, விலைக்கரையும் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. சாதாரணமாக இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கல பாருங்க. தன் ஜீவனை பணைய வைத்தார் இந்த ரட்சிப்புக்காக. இந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, இந்த பாவ வாழ்விலிருந்து ஒரு மனிதன் தூக்குவதற்காக, விடுதலை செய்வதற்காக தன் உயிரை அவர் பெருசாக எண்ணலை பாருங்க. அவமானப்பட்டார், நிந்தைப்பட்டார்,
எவ்வளோ காரியங்கள் அவருக்காக, ஒரு பாவமும் செய்யாம, ஒரு அநியாயமும் செய்யாம, ஒரு வஞ்சனையான வார்த்தை அவரிடத்தில் வெளிப்படலை, அநீதியான காரியத்தை அவர் செய்யல. ஆனால் பிதாவாகிய தேவன் நமக்காக அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாராம். சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்தாராம். உனக்காக எனக்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரு இரட்சகரை, ஒரு மீட்பரை அனுப்புவதற்காக பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு மிஷனரியாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நமக்கு ஒரு மிஷனரியாய் வந்தார். நற்செய்தி அறிவிக்கிற ஒரு நல்ல தேவனாக, ஒரு நல்ல மனிதனாக, நல்ல தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த ரட்சிப்பை நான் புரிஞ்சு கொள்ளணுங்க. இலவசமாய் கொடுக்கிறார், இலவசமாய் கொடுக்கிறார். ஆமே, அல்லேலூயா. இதை என்ன, இந்த ரட்சிப்பை கொடுத்து என்னைக்காவது காசு கொடுத்து வாங்கினீங்களா? காசு கொடுத்து யாருன்னா வாங்கினீங்களா? காசு கொடுத்து வாங்கலை. ஆமே, இலவசமாய் பெற்றிருக்கிறோம். ஆமே, இலவசமாக அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானா மாற்றப்பட்டு இருக்கிறோம். இலவசமாக கிருபையினாலே தயவை ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் பெரிய பாக்கியம் நாம் கடவுளை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது தான் பெரிய பாக்கியம். ஆமே, இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன, கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற ஜனங்கள் பாக்கியமாக உள்ளது அப்படின்னார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், தேவனை நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க தான் பாக்கியம் உள்ள ஜனம். அல்லேலூயா. பாக்கியவான்கள் என்றா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. நீயும் நானும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் நமக்கு போதித்து நமக்கு வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. போதித்து நடத்துவாராம். அப்படியே என்ன சொல்வாரு, நம்ம அப்படியே விட்டுறது கிடையாது. எதுக்கு நம்ம ஆண்டவர் சபைக்கு கொண்டு வருகிறார்? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் போதிக்கிறார், சிட்சிக்கிறார், உங்களை நடத்துவா. உங்கள் மேலே வைத்த அன்பை அவர் ஒரு நாளும் மாற்றவே மாட்டார். பாருங்க, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாது. தேவன் உங்களை நேசிக்கிறது என்னைக்கு அவங்கள உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நேசித்தாரோ அதே போல தான் எல்லா காலகட்டத்திலும் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு, அதன் அகலம் ஆழம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள நாம் வல்லவளாக மாறணும். ஆமே, ஒவ்வொரு நாளும் மாறணும். பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை நாம் அறியணும். அல்லேலூயா. நமக்கு எந்த தகுதி இல்லாத நமக்கு கிறிஸ்துவை கொடுத்து நமக்கு தகுதிப்படுத்தினாரே அந்த மகாதேவன், சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அவரை சோத்தரிக்காமல், அவரை நமஸ்கரிக்காமல், அவருடைய நாமத்தை துதிக்காமல் நாம் இருக்கவே கூடாது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். ஆமே, நன்றி சொல்லுவீங்களா? அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கா, பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கா, மீட்பை கொடுத்திருக்கா, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறா. இந்த உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வைத்திருந்தாலும் இந்த ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. அவ்வளோ பெரிய மகா பெரிய ரட்சிப்பு இந்த உலகத்திலே மனிதனுக்கு இலவசமாக கொடுக்கிறார் ஆண்டவர். இதை விலை கொடுத்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து விலையேறி பெற்ற ரத்தம் இந்த மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையேறி பெற்ற ரத்தம் கொடுக்கப்பட்டதுனாலே இந்த ரட்சிப்பை எந்த மனுஷனும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பெரிய உயர்ந்த விலை இயேசு ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகினாலே தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். இதை வாங்கவே முடியாதுங்க, யாராலையும் வாங்க முடியாது. இந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் இருக்க கோடிக்கணக்கான செல்வங்களை கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பை வாங்க முடியாது. ஏன்னா அது விலை உயர்ந்தது. அது பிதாவாகிய தேவன் நமக்கு ஈவாக கிருபையாக இலவசமாய் கொடுக்கிறார். என்ன வாங்க முடியாதே, ரட்சிப்பை வாங்க முடியாதே, அதனால இலவசமாக கொடுக்கிறார். உலகத்தை எதை ஒன்றா வாங்கிடலாம், ரட்சிப்பை வாங்க முடியாது. அது இயேசு தரார். அல்லேலூயா. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இந்த ரட்சிப்பை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.